மே 11, 1998, நியூ டெல்லி. அந்த டைமில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த அடல் பிஹாரி வாஜ்பாய் ப்ரெஸ் மீட்டில் இன்னைக்கு 4:45 மணி அளவில் இந்தியா தன்னோட 3 நியூக்ளியர் பாம்பை போக்ரானில் வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னார். இது இந்தியாவோட பாதுகாப்பில் ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். இந்த நியூக்ளியர் பாம்பு டெஸ்ட்டுக்காக வேலை செஞ்ச எல்லா சயின்டிஸ்ட் மற்றும் இன்ஜினியருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன்னு சொன்னார். அடுத்த 2 நாட்களில் இன்னும் 2 நியூக்ளியர் பாம்பையும் டெஸ்ட் பண்ணாங்க. இந்தியா உலகத்தோட 6வது நியூக்ளியர் பவராக உருவெடுத்துச்சு. இந்தியாவில் எல்லாரும் இதை ஒரு சாதனையாகவே கொண்டாடினாங்க. ஆனால் வெஸ்ட்டில் USA, கனடா மாதிரியான நாடுகள் இந்தியாவோட இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை கண்டிச்சாங்க. அந்த டைமில் USAவோட பிரசிடெண்ட்டாக இருந்த பில் கிளின்டன் இந்தியாவோட இந்த நியூக்ளியர் டெஸ்ட் ஏஷியாவில் போரை கூட உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு கண்டிச்சாரு. இந்தியாவோட நியூக்ளியர் ஜேர்னி 1974 ஆரம்பிச்சிருச்சு. ஹோமி ஜே பாபா இங்கிலாண்டோட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் நியூக்ளியர் பிசிக்ஸ் படித்தவர். இவர் இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராமோட ஃபாதர்னு அழைக்கப்படுறாரு. 1939 2வது வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன சமயத்தில் ஹோமி ஜே பாபா இங்கிலாண்டில் இருந்து இந்தியாவுக்கு திரும்பினார். இவருக்கு நேரு கூட நெருங்கின நட்பு இருந்தது. 1947 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமா நேரு பிரைம் மினிஸ்டராக ஆட்சி அமைச்சார். அதுக்கப்புறமா ஹோமி ஜே பாபா நேரு கிட்ட இந்தியா நியூக்ளியர் எனர்ஜி சம்பந்தமான ஆராய்ச்சிகளில் ஈடுபடணும்னு சொன்னார். ஆனால் நேரு அந்த டைமில் ஏற்றுக்கலனாலும் சில வருஷங்கள் கழித்து 1954 ஹோமி ஜே பாபா தலைமையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜியை உருவாக்குனாங்க. நியூக்ளியர் பவரை ஆயுதமாக இல்லாமல் நல்ல முறையில் இந்தியாவோட வளர்ச்சிக்காக எப்படி பயன்படுத்தலான்னு ஆராய்ச்சி செய்யறதுக்காகவே இந்த டிபார்ட்மெண்ட்டை ஒதுக்குனாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நியூக்ளியர் எனர்ஜியை எப்படி கரண்ட்டாக மாற்றுறதுன்னு ஆராய்ச்சி செஞ்சாங்க. ஆனால் ஹோமி ஜே பாபா நியூக்ளியர் பவரை எப்படி ஆயுதமாக மாற்றணும்னு ஆராய்ச்சி பண்ண விரும்பினார். நேரு இதுக்கு ஒத்துக்கலை. அதனால் அந்த டைமில் அந்த திட்டத்தை கைவிட்டார். 1954 இந்தியாவுக்கு US அண்ட் கனடா சேர்ந்து சிரஸ்ன்னு சொல்லப்படுற நியூக்ளியர் ரியாக்டரை கொடுத்தாங்க. இந்த நியூக்ளியர் ரியாக்டரை கரண்ட் தயாரிக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கண்டிஷனும் போட்டாங்க. 1962 வரைக்கும் நியூக்ளியர் பவரை ஆயுதமாக மாற்றுறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஹோமி ஜே பாபாவுக்கு அனுமதி கொடுக்கல. ஆனால் 1962 இந்தியாவை சைனா தாக்கிச்சு. 1963 சைனா தன்னோட முதல் நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட்டும் பண்ணிச்சு. இப்போ இந்தியாவுக்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து மட்டும் இல்லை, சைனா கிட்ட இருந்தும் எந்த நேரத்துலையும் ஆபத்து வரலான்னு புரிஞ்சுது. இதில் சைனா கிட்ட நியூக்ளியர் பவர் இருக்கிறது இந்தியாவுக்கு இன்னும் ரொம்ப ஆபத்தானதுன்னு புரிஞ்சுது. அதனால் ஹோமி ஜே பாபாக்கு அவரோட நியூக்ளியர் எனர்ஜியை வெப்பனாக பயன்படுத்துறதுக்கான ஆராய்ச்சிக்கு இந்தியன் கவர்மெண்ட் கிரீன் சிக்னல் கொடுத்தாங்க. ஆனால் 1963 சமயத்தில் உலகத்தில் இருக்க மற்ற நாடுகள் எல்லாம் நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்திட்டாங்க. இந்த ட்ரீட்டி படி 1968க்கு முன்னாடி எந்தெந்த நாடுகள்லாம் நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நியூக்ளியர் ஸ்டேட்னு டிக்ளேர் பண்ணாங்க. ஆனால் 1968க்கு அப்புறமா எந்த நாடும் நியூக்ளியர் பாம்பை தயாரிக்கவோ டெஸ்ட் பண்ணவோ கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரீட்டி படி US, ரஷ்யா, UK, பிரான்ஸ், சைனா கிட்ட மட்டும்தான் நியூக்ளியர் பவர் இருந்தது. இந்த நாடுகளை தவிர வேற நாடுகள் நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணால் அதுக்காக கடும் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும்னு சொன்னாங்க. இந்த ட்ரீட்டியில் ஆனால் இந்தியா சைன் பண்ணலை. இதனால் இந்தியாவோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துச்சு. இந்தியா தன்னோட முதல் நியூக்ளியர் பாம்பையும் தயாரிச்சுது. ஆனால் 1971க்கு முன்னாடி வரைக்கும் நியூக்ளியர் பாம்பை இந்தியா டெஸ்ட் பண்ணவே இல்லை. 1971 இந்தியாவை பாகிஸ்தான் தாக்கிச்சு. இதனால் ஒரு போர் உண்டாச்சு. இதுக்கப்புறமா தான் May 18, 1974 இந்தியாவோட நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவோட கவர்மெண்ட் அனுமதி கொடுத்தாங்க. இந்த டெஸ்ட் போக்ரானில் நடக்கும்னு முடிவு பண்ணாங்க. இந்தியாவோட முதல் நியூக்ளியர் பாம்புக்கு ஸ்மைலிங் புத்தான்னு பேர் வச்சாங்க. 75 இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட், அப்புறம் சில கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை தவிர யாருக்கும் தெரியாமல் இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை செஞ்சு முடித்தாங்க. அந்த சமயத்தில் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி இதை பீஸ்ஃபுல்லான ஒரு நியூக்ளியர் டெஸ்ட்னு சொன்னாங்க. ஆனால் இது தெரிஞ்ச US அண்ட் கனடா இந்தியா மேலே கடும் பொருளாதார தடைகளை விதிச்சாங்க.
அதில் இருந்து அடுத்த 24 வருஷத்துக்கு இந்தியா எந்த விதமான பாம்பையும் டெஸ்ட் பண்ணலை. ஆனால் 1980 பாகிஸ்தான் தங்களோட நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணாங்க. இந்தியாவும் இதனால் தன்னோட நியூக்ளியர் பாம்பு ஆராய்ச்சியில் திரும்ப இறங்கினாங்க. 1991 காலகட்டத்தில் உலக நாடுகள் ஒரு புது ட்ரீட்டியை கொண்டு வந்தாங்க, த காம்ப்ரிஹென்சிவ் டெஸ்ட் பேன் ட்ரீட்டி. இந்த ட்ரீட்டி எந்த விதமான நியூக்ளியர் பாம்பும் டெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வலியுறுத்திச்சு. 1995 இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக இருந்த நரசிம்ம ராவ் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு சம்மதம் தெரிவித்தார். ஆனால் நியூக்ளியர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே யூஎஸோட ஸ்பை சேட்டிலைட் போக்ரானில் நடந்த நடவடிக்கைகளை கண்டுபிடிச்சனால யூஎஸோட அப்போதைய பிரசிடென்ட் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் இதனால் போர் வரக்கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை நடக்காமல் தடுத்தார். திரும்ப 1998 அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டராக பதவியேற்றார். அதுக்கப்புறமா தான் அவர் நியூக்ளியர் டெஸ்ட்டுக்கு திரும்ப அனுமதி கொடுத்தாரு. 1998 இந்தியாவோட நியூக்ளியர் டெஸ்ட்டோட கதையை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 1998 இந்தியா வெற்றிகரமாக நியூக்ளியர் வெப்பனை டெஸ்ட் பண்ணி உலகத்தோட நியூக்ளியர் பவரில் ஒன்றா மாறிச்சு. அடல் பிஹாரி வாஜ்பாய் இதுக்கு மேலே இந்தியா நியூக்ளியர் பாம்பை டெஸ்ட் பண்ணாது, இந்தியா எந்த சிச்சுவேஷன்லேயும் நியூக்ளியர் பாம்பை முதல்ல யூஸ் பண்ணாதுன்னு, இந்தியாவை யாராச்சும் நியூக்ளியர் பாம்பை வச்சு தாக்குனா மட்டுமே இந்தியா தன்னோட நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்ணணும்னு அறிவிச்சாரு. அப்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் இந்தியா தன்னோட நியூக்ளியர் வெப்பன் பாலிசியை கடைபிடிச்சிட்டு வருது. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.